Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, 30 days live weight loss challenge la inniki day 2 oda video. Day 2 anniki first nammaloda weight paakalam. Weight pathina 80.300 irukken. Nethu video la nariya per seekirama video upload pannunga, kaalaiyle upload pannunga appdin kettirundinga. So naalaila endu mudicha kaalaiyle upload panna paakren. Inniki inga mala power cut alla irukanaala seriya video editing onnum panna mudiyala. Okay friends, appo weight check panni mudichadukku apparama vandu thanni eduthirundhen. Thanni kudichu mudichadukku apparama ஒரு கப் டீ இனிப்பு இல்லாமல் எடுத்திருந்தேன். டீ வந்து காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று 2 நேரம் 2 டீ எடுத்துப்பேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் இனிப்பு சேர்த்துக்காம தான் எடுத்துக்கணும். அடுத்து காலை உணவுக்காக கொஞ்சம் பப்பாயா சாப்பிட்ருந்தேன். கொஞ்சம் லேட்டாக தான் இன்றைக்கி எல்லாமே சாப்பிட்ருந்தோம். அதனால் காலை உணவுக்காக பப்பாயா. அப்புறம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வரகரிசியில் உப்புமா செய்ய போகிறேன். ரெசிபி கேட்டிருக்கனால ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க காயை போட்டுக்கலாம். காய் பார்த்திங்கன்னா பீன்ஸு, கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் இவ்வளவும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்னென்ன காய் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. அரிசி போடுறத விட காயோட அளவு மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. அரிசியை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே கழுவி சுத்தம் பண்ணி நம்ம வந்து ஒரு ஊற போட்டு வச்சுருந்தா போதும். ஒரு 10 நிமிஷம் அது நல்லா ஊறணும் தண்ணியில். அதை அரிசியை ஊற போட்டு வச்சுட்டு நம்ம இந்த காயெல்லாம் வதக்க ஆரம்பிச்சோன்னா காய் வதங்கி வர்றப்போ அரிசி கரெக்டாக நமக்கு ஊறிப்பதமாக இருக்கும். நான் வரகரிசி தான் எடுத்திருந்தேன். 50 கிராம் அளவுக்கு எடுத்திருந்தேன். ஆனால் ரைஸ் அப்படின்னு நம்ம வேக வச்சு எடுக்கிறப்போ வந்து ஒரு 100 கிராம் தான் எடுக்க முடியும். அதுக்கு மேலே போகக்கூடாது. இப்போ மூடி போட்டு ஆவிலே நல்லா வேக வைக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1/4 கப்பு அரிசி போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு 1/4 கப்பு அரிசிக்கு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். அரிசி வந்து குழைவாக வெந்து வரணும் அப்படின்னா 1/4 கப்பு தண்ணி. அதுவே அரிசி வந்து கொஞ்சம் உதிரியாக வேணும் அப்படின்னா அந்த 1/4 கப்பு குறைவாக சேர்த்து 1 கப்பு அரிசி தண்ணி சேர்த்தா போதும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு தண்ணி கொதிக்கணுன்னெல்லாம் கிடையாது. கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அரிசி போடலாம். தண்ணி சூடானா போதும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அது வந்து நீங்கள் காய் வதக்கிறப்போவே சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி வேக வச்சு சேர்க்கலாம். அதெல்லாம் உங்களோட விருப்பம். இப்போ இதில் வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அந்த அரிசியை கூட நம்ம போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டோம் அப்படின்னா நம்மளோட உப்புமா ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இதை இப்போ அப்படியே நம்ம மூடி போட்டு விட்டுட்டோன்னா அரிசி வந்து குழஞ்சி நல்லா அழகாக பதமாக வெந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இதில் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு தான் எடுக்கணும். அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அதிகமாக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகாது. அரிசியோட குவான்டிட்டி எப்போவுமே ரொம்ப குறைவாக இருக்கணும். கூட எடுத்துக்கிற காய்களெல்லாம் நிறைய எடுத்துக்கணும். இதில் வந்து நம்ம வேக வைக்கிறப்போ நிறைய காய் சேர்த்துட்டோம். இனி வந்து சாப்பிட்றப்போவும் நம்ம நிறைய காய் சேர்த்துக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா அரிசி வந்து ஒரு 100 கிராமுக்குள்ளே தான். நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். கூட வந்து பாவக்காய் பொரியல் அது வந்து ஒரு 150 கிராம் வர மாதிரி எடுத்திருக்கேன். அப்புறம் சிக்கன் குழம்பு வச்சது ஒரு 100 கிராம் வர மாதிரி எடுத்திருக்கேன். இவ்வளவு தான். சிக்கன் இருக்கனால ப்ரோட்டீனுக்காக நான் வந்து முட்டை எடுத்துக்கலை. இல்லைனா ப்ரோட்டீனுக்காக முட்டையும் கூட எடுத்திருப்பேன். ஸோ இவ்வளோ தான். இதை சாப்பிட்டோன்னாவே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். காய் நிறைய இருக்கனால உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காகவே இருக்கும். அவ்வளோதான். அடுத்ததாக வந்து ஈவினிங் ஒரு கப்பு டீ எடுத்திருந்தேன் இனிப்பு சேர்க்காமல். டின்னருக்கு வந்து ஒரு ஆப்பிளும் 2 முட்டை ஆஃப் ஆயில் போட்டு எடுத்திருந்தேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.